ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 2. சரிங்களா? எக்ஸசைஸ் 2 பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இது வரைக்கும் இந்த மாடலில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பாருங்கள். அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ் அப்படின்னா அது ஒரு டிரான்சாக்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த டிரான்சாக்ஷனை எந்த இடத்துல அப்பியர் ஆகும், எத்தனை ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். சரிங்களா? ஸோ ஒரு டிரான்சாக்ஷனை படித்து எப்படி காலம்ஸ் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா இல்லஸ்ட்ரேஷன் 2, 3, 4 இதெல்லாம் அக்கௌண்டிங் ஈக்குவேஷனோட மாடல். சரிங்களா? இல்லஸ்ட்ரேஷன் 1 என்ன பார்த்தோம்? அசட்ஸோட வேல்யூ, லைபிலிட்டிஸோட வேல்யூ, சரிங்களா, கேபிட்டல் வேல்யூ ஏதாவது கொடுக்காம இருந்தது அப்படின்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணோம், நம்ம அந்த சம்ஸ்லாம் போட்டோம். சரிங்களா? இது மூணுனது ஒரு மாடல், இல்லஸ்ட்ரேஷன் 2, 3, 4. சரிங்களா? இந்த மாடல் பேஸ் பண்ணி எக்ஸசைஸ் சம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2லேருந்து 6 சம்ஸ் வரைக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ்க்கு உண்டான சம்ஸ். சரிங்களா? அதில் இப்போ நான் ஒரே ஒரு சம்ஸ் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுறேன். மீதிலாம் நீங்கள் ஹோம்ஒர்க் சம்மாக போட்டு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். டவுட்னா கேளுங்க. சரிங்களா? சரி, இப்போ பார்க்கணும். எக்ஸசைஸ் 2 ஃபார் தி ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் ஸோ தி எஃபெக்ட் ஆன் அக்கௌண்டிங் ஈக்குவேஷன். சரிங்களா? அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ் கீழே இருக்கிற ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் வச்சு என்ன நம்ம அக்கௌண்டிங் ஈக்குவேஷன் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி காட்ட சொல்கிறாங்க. சரிங்களா? அதில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருக்கன்னு, ராட் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் 40,000 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? சரிக்கண்ணு, இப்போ நான் அந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் முதல்ல நான் படித்து இதுக்கு என்ன தமிழ் மீனிங் அப்படின்றத சொல்லிடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஒன், ராட் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னு என்னக்கண்ணு, ராஜ்ன்றது என்ன பண்ணுறாரு, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, 40,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கேஷாக 40,000 என்ன பண்ணுறாங்க, ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு ராஜ்ன்றவர் 40,000 போட்டிருக்காரு அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், ஓப்பன்ட் பேங்க் அக்கௌண்ட் வித் எ டெபாசிட் ஆஃப் 30,000 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ 30,000 பணம் நம்மக்கிட்ட இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணுறோம், நம்ம டெபாசிட் பண்ணுறோம் எங்கள் பேங்க்கில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதான் பாருங்கள், ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட் வித் எ டெபாசிட் ஆஃப் 30,000. ஸோ என்ன பண்ணுறோம், பேங்க் அக்கௌண்ட் அப்போ தான் ஓப்பன் பண்ணுறோம். அங்கே ஓப்பன் பண்ணி என்ன எவ்வளோ டெபாசிட்ஸ் பண்ணுறோம், 30,000 டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பார்க்கணும், பாட் குட்ஸ் ஃப்ரம் ஹரி ஆன் கிரெடிட் ஃபார் 12,000 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படின்னது ஹரி கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்க, பாட் குட்ஸ் ஃப்ரம் ஹரியிடம் இருந்து. சரிங்களா? அவங்க கிட்ட இருந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எப்படி, கிரெடிட்க்கு. ஸோ இங்கே என்ன சொல்ல வராங்க, ஹரிக்கிட்ட இருந்து நம்ம கடனுக்கு பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? எவ்வளோக்கு வாங்கியிருக்கோம், 12,000 வேல்யூவில் கூட்ஸை வாங்கியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது, ராஜ் வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எவ்வளோக்கான 1000. சரிங்களா? ராஜ் வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ் அப்படின்னா முதல்ல ராஜ் அப்படின்றவர் யார் அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? பாருங்கள், ராஜ் தான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணக்குள்ளே 40,000 என்ன பண்ணுறாங்க, அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இப்போ அதே ராஜ் என்ன பண்ணுறாரு, அப்போ நான் ராஜ்ன்றது யார், நம்மளுடைய கம்பெனியோட ஓனர் இல்லைங்களா? ஸோ ஓனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சில பர்சனல் யூஸ்க்காக ஒரு 1000 என்ன பண்ணுறாங்க, நம்மளோட கம்பெனிலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நல்லா கவனிச்சிக்கோ. ராஜ் அவங்களுடைய சொந்த பயன்பாட்டிற்காக, சரிங்களா, அவங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக 1000 ரூபி எடுத்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா அந்த 40,000 கேபிட்டல் இருக்குல்ல அதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்றது அர்த்தம். சரிங்களா? அடுத்தது, பாட் ஃபர்னிச்சர் பை யூஸிங் டெபிட் கார்டு ஃபார் 10,000 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ என்னது, ஃபர்னிச்சரை பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ஃபர்னிச்சரை வாங்கியிருக்காங்க. சரிங்களா? வாங்கினதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கேஷ் கொடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த கேஷ் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளோட டெபிட் கார்டு யூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? ஒருத்தர் என்ன பண்ணுவோம், ஸ்வைப் பண்ணுவோம் நமக்கு என்ன. ஸோ இடத்துல பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா டெபிட் கார்டு யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க, நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை அவங்க அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோமோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்குவாங்க இல்லையா? அந்த மாதிரி டெபிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்காரு ஃபர்னிச்சர் வாங்குறதுக்கு. சரிங்களா? அடுத்தது, சோல்டு குட்ஸ் டு முருகன் அண்ட் கேஷ் ரிசீவ் 6,000 அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். சரிங்களா? அப்போ என்ன அர்த்தம், நான் சோல்டு குட்ஸ்னு அதை பொருளை விற்றுருக்கேன். யாருக்கு விற்றுருக்கேன், முருகனுக்கு. சரிங்களா? அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா முருகனுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், பொருளை விற்றுருக்கேன். பொருளை விற்கிறது மூலிமா நான் கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா 6,000 என்ன பண்ணுறேன், நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து பார்க்கணும், மணி வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் 1000 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மணி எடுத்திருக்காங்க, மணி அப்படின்றது நமக்கு அமௌண்ட். சரிங்களா? எவ்வளோ பணம் எடுத்திருக்காங்க அப்படின்னா 1000 ரூபி அவங்களோட ஆஃபீஸ் யூஸ்க்காக எடுத்திருக்காங்க, பேங்க்லேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இங்கே என்ன மீனிங்,
அலுவலக தேவைக்காக வங்கியிலிருந்து பணம் எடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ புரியுதா கண்ணு? ஒவ்வொன்றுக்கும் மீனிங் எவ்வளோ கண்ணு எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க 10,000. ஸோ மணி வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஆஃபீஸ் யூஸ்க்காக 1000 rupees இந்த பேங்க்லேருந்து எடுத்திருக்காங்க. சரிங்களா? இப்போ அது ஒவ்வொரு மீனிங்கும் என்ன, தமிழ் மீனிங் என்ன அப்படின்றது உனக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம எப்படி காலம் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பார்க்கணும். ராஜ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். சரிங்களா? ராஜ் என்ன பண்ணுறாரு, ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாரு. அது ஃபஸ்ட்டு எப்படி கேஷாக 40,000 என்ன பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அப்போ அசட்ஸு கீழே முதல்ல என்ன பண்ணலாம், கேஷ். அடுத்தது 40,000 வந்து பிஸ்னஸில் போடுறாரு அப்படின்னா அந்த 40,000 பிஸ்னஸ்க்கு என்ன கேபிட்டலாக. ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், தனியாக இது வந்து அசட்ஸுக்கு தனியாக ஒரு காலம் இருந்தாலும் அசட்ஸுக்கு கீழே தானே வரும் இல்லைங்களா? ஸோ அசட்ஸ் தனியாக இருக்கும். அடுத்தது என்னது, கேபிட்டல். லைபிலிட்டிஸ் ஏதாவது இருந்தால் லைபிலிட்டிஸ் அப்படின்னு கொண்டு வரணும். சரிங்களா? இது வந்து ஒவ்வொரு காலம். இது ஃபஸ்ட்டு கேஷு. சரிங்களா? இப்போ புரியுதா கண்ணே? ஃபர்ஸ்ட் ஒன் ராஜ் ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ் அப்படின்னா இதில் 2 ஆஸ்பெக்ட்ஸ் இன்க்ளூட் ஆகிருக்கு. என்ன அப்படின்னா, ஸோ நான் இங்கே காலம் ஓப்பன் பண்ணுறதுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கேஷ். சரிங்களா? கேஷ் நமக்கு என்னது, ஒன் ஆஃப் த அசட்ஸ். அதுக்கு பிஸ்னஸ்க்கு கேபிட்டல். ஸோ கேஷ் ஆகுக்கும் ஒரு காலமும் கேபிட்டலுக்கும் ஒரு காலமும் இப்போ வந்து என்ன பண்ணிக்கோம், ஓப்பன் பண்ணிடுறோம். சரிங்களா? அடுத்தது ஓப்பன்ட் பேங்க் அக்கௌண்ட் வித் எ டெபாசிட் ஆஃப் 30,000. அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் வந்து 30,000 என்கிட்ட இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணுறேன், நான் வந்து பேங்க்கில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? டெபாசிட்டோட 30,000 டெபாசிட்டோட ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இல்லை ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த டிரான்சாக்ஷன் படித்த உடனே முதல்ல என்ன ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு முதல்ல பாருங்கள், பேங்க். சரிங்களா? எதுக்கு நான் பேங்க் அப்படின்னு சொல்கிறேன்னா, ஓப்பன்டு பேங்க் அக்கௌண்ட் வித் எ டெபாசிட் ஆஃப். ஸோ பேங்க் அக்கௌண்ட்டும் வந்து இந்த பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறாங்க, அதில் டெபாசிட் பண்ணிக்கலாம். பேங்க் அப்படின்னு ரிலேட்டடாக இருக்கா? ஸோ என்ன பண்ணுறோம், முதல்ல பேங்க் அப்படின்னு ஃபஸ்ட் இன்னொரு காலம் ஓப்பன் பண்ணிக்கலாம். எப்படின்னு ஓப்பன் பண்ணுவேன், அசட்ஸுக்கு கீழே ஃபஸ்ட்டு கேஷ் பார்த்தோமா, ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன். அடுத்தது பேங்க். சரிங்களா? அடுத்தது பாருக்கண்ணே, பேங்க் அக்கௌண்ட் வித் எ டெபாசிட் ஆஃப் 30,000 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், டெபாசிட் பண்ணுறோம். எங்கே, பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல நல்லா யோசிச்சுப்பார், பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட என்ன பண்ணுவோம், கேஷ் வெளியே போகுமா? ஸோ எவ்வளோ வெளியே போகும், 30,000 வந்து என்ன பண்ண நம்மளோட கேஷ் வெளியே போகும். ஸோ அப்போ அசட்ஸுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கேஷ் வந்து ஓப்பன் பண்ணணுமா, கேஷு பேங்க் ஓப்பன் பண்ணணும். ஆல்ரெடி ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன்லேயே கேஷ் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கு எது புதுசாக நம்ம என்ன பண்ண தேவையில்லை, காலம் ஓப்பன் பண்ண தேவையில்லை. சரிங்களா? அடுத்தது பாட் குட்ஸ் ஃப்ரம் ஹரி ஆன் கிரெடிட் ஃபார் 12,000 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நல்லா கவனிச்சுக்கணும், ஹரிக்கிட்ட இருந்து நாம் என்ன பண்ணோம், பொருளை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹரிக்கிட்ட இருந்து நாம் தான் கடன் வாங்கியிருக்கோம். பட் ஹரின்றவர் யார், நமக்கு கடன் கொடுத்தவர். ஸோ கிரெடிட்டாஸ். ஸோ அப்போ என்ன பண்ணணும், நம்ம நான் சொன்ன மாதிரி அசட்ஸு கீழே என்ன பண்ணுறோம், நம்ம கவனிக்கணும், அசட்ஸ் கேஷ் ஒரு காலம் ஓப்பன் பண்ணியாச்சு, பேங்க் ஒரு காலம் ஓப்பன் பண்ணியாச்சு. இங்கே மெயினாக அடுத்தது என்ன கணக்கு பண்ண, இந்த இடத்துல கேபிட்டல்னு ஒரு காலம் ஓப்பன் பண்ணும். இப்போ என்ன பண்ணுறோம், லைபிலிட்டிஸ். ஸோ லைபிலிட்டிஸ் கீழே என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிரெடிட்டாஸ்ன்னு மென்ஷன் பண்ணிக்கோம். சரிங்களா? ஸோ கிரெடிட்டாஸ் அப்படின்னு நீ ஓப்பன் பண்ணாலும் சரி, இல்லை லைபிலிட்டிஸ்ன்னு ஓப்பன் பண்ணாலும் சரி. சரிங்களா கண்ணே? ஸோ இதில் என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம கிரெடிட்டாஸ்க்கு அந்த அமௌண்ட்டை நம்ம திருப்பி தர வேண்டிய பொறுப்பு இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட்டு உணர்த்துது. ஸோ இந்த இடத்துல என்னது, கிரெடிட்டாஸ் அப்படின்னு என்ன பண்ணுறோம், ஒரு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணுறோம். ஐ மீன் லைபிலிட்டிஸ் சொல்லி ஒரு கண்ணை நல்லா கவனிச்சிக்கோ. கிரெடிட்டார்ஸ்னாலும் ஒன்று தான், லைபிலிட்டிஸ்னாலும் ஒன்று தான். லைபிலிட்டிக்கு என்ன மீனிங் அப்படின்னா பொறுப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கடன் வாங்கினாலும் திருப்பி தர வேண்டிய பொறுப்பு அந்த இடத்துல கிரியேட் ஆகுதா. ஸோ அந்த பொறுப்பு தான் என்ன சொல்லுவாங்க, லைபிலிட்டி கிரியேட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல கிரெடிட்டார்ஸ்க்கு அமௌண்ட் கொடுக்கறது ஒரு பக்கம் இருந்தாலும், பட் என்ன நமக்கு உள்ளே வருது, கூட்ஸில் என்னது, ஸ்டாக்கா. அப்போ என்னென்ன காலம் ஓப்பன் பண்ணணும், அசட்ஸு கீழே கவனி, அசட்ஸு கீழே ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் கேஷ் பார்த்தோம், செகண்ட் பேங்க்கு, தேர்ட் என்னது, ஸ்டாக். சரிங்களா? கூட்ஸ் அப்படின்னு என்ன சொல்லுவோம், நம்ம ஸ்டாக்குன்னு சொல்லுவோமா இல்லையாக்கண்ணே? ஸோ அது இல்லாமல் நமக்கு ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், லைபிலிட்டிஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? அடுத்த டிரான்சாக்ஷன் பார்க்கன்னு, ராஜ் வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ் 1000 அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ராஜ்ன்றது நம்மளுடைய கம்பெனியோட ஓனர். அவர் என்ன பண்ணுறாரு, அந்த 40,000லேருந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு 1000 வந்து பர்சனல் யூஸ்க்காக செலவுக்கு ஏதோ சம்திங் எடுத்துருக்காரு. சரிங்களா? அப்போ அந்த 40,000 நமக்கு என்ன அப்படின்னா நமக்கு கேபிட்டலாக. ஸோ கேபிட்டல்லேருந்து என்ன பண்ணலாமா, இந்த 1000 ரூபாய் லெஸ் பண்ணுமா. அப்போ நம்ம என்ன காலம் ஓப்பன் பண்ணதில், கேபிட்டல்னு ஒரு காலம் ஓப்பன் பண்ணணும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் ராஜ் வித்ட்ரா கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ்.
சரிங்களா. அப்போ என்னது நம்மளை விட்டு கேஷ் வெளியே போகுது. ஸோ கம்பெனிலேருந்து நம்ம கேஷ் எடுத்தாலும் பட் நம்மக்கிட்ட இருந்து அந்த கேஷ் நம்மளை விட்டு வெளியே போகுது, கம்பெனி விட்டு வெளியே போகுது. ஸோ கேபிட்டலையும் நீ லெஸ் பண்ணணும், கேஷில் என்ன பண்ணணும் லெஸ் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா. அப்போ இந்த இடத்துல எத்தனை காலம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா கேஷ் கேபிட்டல் வந்து ஓப்பன் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேஷ் அக்கௌண்ட்டும் ஓப்பன் பண்ணியிருக்கோம், கேபிட்டலும் ஓப்பன் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஸோ இதுக்குன்னு நீ என்ன அது எக்ஸ்ட்ரா ஒரு காலம் ஓப்பன் பண்ண தேவையில்லை. அடுத்தது பாட் ஃபர்னிச்சர் பை யூஸிங் டெபிட் கார்டு ஃபார் 10,000. நீ வந்து ஒரு ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்க. ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்க, டெபிட் கார்டு வந்து நீ யூஸ் பண்ணியிருக்க. சரிங்களா. எவ்வளோ 10,000க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்க. சரிங்களா. இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டெபிட் கார்டு அப்படின்றது என்ன டிரான்சாக்ஷன், பேங்க் டிரான்சாக்ஷன் இல்லையா. ஸோ பேங்க்லேருந்து அமௌண்ட் கண்டிப்பாக வெளியே போயிருக்கும் இல்லையா. எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீ அக்கௌண்ட்டில் அமௌண்ட் போட்டு வச்சுருந்தா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், டெபிட் கார்டு யூஸ் பண்ண முடியும் இல்லைங்களா. ஸோ அப்போ டெபிட் கார்டு யூஸ் பண்ணுற அப்படின்னா அக்கௌண்ட்டில் இருக்கிற பணம் தானே உன்னை விட்டு வெளியே போகும். ஸோ ஆல்ரெடி இங்கே என்ன சம்மந்தப்பட்டிருக்கு, பேங்க். அப்போ பேங்க்கு நீ ஒரு காலம் ஓப்பன் பண்ணியிருக்கணும். சரிங்களா. ஆல்ரெடி நம்ம போன டிரான்சாக்ஷன்லேயே பாருங்கள், பி ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட் வித் டெபாசிட் ஆஃப், அதுலேயே நம்ம என்ன பண்ணுறோம், பேங்க் ரிலேட்டடாக இருக்கிறதால பேங்க்குன்னு சொல்லி ஒரு அசட்ஸு கீழே நம்ம என்ன பண்ணோம், ஒரு காலம் ஓப்பன் பண்ணிட்டோம். அது மட்டும் இல்லாமல் இங்கே புதுசாக என்ன ஒரு காலம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பாட் ஃபர்னிச்சர் பை யூஸிங் டெபிட் கார்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போ இந்த இடத்துல என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ டெபிட் கார்டு மூலிமா நம்ம 10,000 நம்மளை விட்டு கேஷ் வெளியே போனாலும் ஃபர்னிச்சர்ன்றது நமக்கு என்னது, புது விதமான ஒரு அதோட பொருளோட நேம். சரிங்களா. ஸோ ஃபர்னிச்சர் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோன்றதால நம்ம என்ன பண்ணுறோம், அசட்ஸு கீழே கொண்டு வரணும். ஆனால் இது வரைக்கும் என்னென்ன காலம் ஓப்பன் பண்ணியிருக்கோம், அசட்ஸு கீழே கேஷ், பேங்க், அடுத்து என்னது ஸ்டாக், லாஸ்ட் ஒன் ஃபர்னிச்சர். சரிங்களா. ஸோ இது அசட்ஸு கீழே கேஷு, பேங்க்கு, ஸ்டாக்கு, ஃபர்னிச்சர் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் நம்ம இன்னொன்று என்ன பண்ணியிருக்கோம், கேபிட்டல் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம், லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கோம். சரிங்களா. ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கன்னு, சோல்டு குட்ஸ் டு முருகன் அண்ட் கேஷ் ரிசீவ்ட் 6,000 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. சோல்டு குட்ஸ் டு முருகன் அப்படின்னாக்கண்ணே முருகனுக்கு என்ன பண்ணியிருக்க, நீ பொருளை விற்றுருக்க, பட் கிரெடிட்க்கெலாம் விற்கல, என்னது விற்று கேஷை ரிசீவ் பண்ணியிருக்க. ஸோ இதில் சோல்டு குட்ஸ் டு முருகன் அப்படின்னா கூட்ஸ் ரிலேட்டடாக இருக்கா. ஸோ ஸ்டாக் உன்னை விட்டு வெளியே போகும். சரிங்களா. நான் எதுக்கு வெளியே போகுதுன்னா நீ ஒரு பொருளை விற்கிறேன் அப்படின்னா அந்த பொருள் உன்னை விட்டு கண்டிப்பாக வெளியே போனால் தான் உனக்கு கேஷ் உள்ளே வரும் இல்லையா. ஸோ அப்போ அந்த இடத்துல இது கூட்ஸ்ன்றது நமக்கு என்ன, அந்த இடத்துல ஸ்டாக்கா. ஸோ ஸ்டாக் என்ன பண்ணுறோம், நம்மளை விட்டு ஸ்டாக் வெளியே போகுதுன்றது நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிட்டோம், ஸ்டாக் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட்டில் அசட்ஸ் கீழே ஓப்பன் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு முருகன் கேஷ் ரிசீவ்ட் 6,000. ஸோ இந்த பொருளை விற்கிறது மூலிமா நீ கேஷை ரிசீவ் பண்ணுற. அப்போ அசட்ஸு கீழே கேஷ் என்ன பண்ணுறோம், நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணியிருக்கோமா. ஸோ இந்த டிரான்சாக்ஷனுக்கு புதுசாக என்ன பண்ண தேவையில்லை, இதுவும் ஓப்பன் பண்ண தேவையில்லை. அடுத்தது பாருங்கன்னு, மணி வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் 1,000 அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம், அவங்களுடைய ஆஃபீஸ் யூஸ்க்காக பேங்க்லேருந்து அமௌண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்றது அர்த்தம் இல்லைங்க. ஸோ அப்போ அமௌண்ட் எடுத்திருக்காங்க அப்படின்னா நல்லா யோசிச்சு பாருங்க, என்ன டிரான்சாக்ஷன் அங்கே நடக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. நீ வந்து அமௌண்ட் என்ன பண்ணுற, எடுத்துக்கிற. சரிங்களா. அப்போ பேங்க்லேருந்து என்ன பண்ணுறோம், உன்னுடைய அமௌண்ட் போகும் இல்லைங்க. ஸோ அமௌண்ட் போகும், நல்லா கவனிச்சோக்கன்னு. ஆஃபீஸ் யூஸ்க்காக நீ பணம் எடுக்கிறப்ப பேங்க்கில் இருந்து தான் நீ எடுக்கிற. அப்போ பேங்க்கில் அந்த அமௌண்ட் வந்து லெஸ் பண்ணி காட்டணும் 1,000 ரூபியை. சரிங்களா. அதே அமௌண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா மணி வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். மணி வித்ட்ரான் பணத்தை நீ எடுக்கிற, அப்போ கேஷ் உனக்கு உள்ளே வருது, பேங்க்லேருந்து அமௌண்ட் குறையுது, கேஷில் ப்ளஸ். ஸோ அந்த 10,000 நீ ரிசீவ் பண்ணுற அப்படின்றதுல இந்த இடத்துல எத்தனை காலம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா பேங்க்கு கேஷ் வந்து 2 காலம் நீ ஓப்பன் பண்ணுற மாதிரி வரும். சரிங்களா கண்ணு. ஸோ இப்போ இந்த எக்ஸைஸ் 2 பொறுத்த வரைக்கும் தமிழ் மீனிங் என்னென்னா தென் இது எப்படி காலம் ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நம்ம சம் பார்க்கலாமா கண்ணு. சரிங்களா கண்ணு. ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் கவனி. இப்போ பாருங்கள், எக்ஸைஸ் 2 சம்ஸ் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு பாருங்க கண்ணு, ராஜா ஸ்டார்டட் பிஸ்னஸ் வித் கேஷ். சரிங்களா. ராஜா என்ன பண்ணுறாரு, ஒரு பிஸ்னஸ்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. சரிங்களா. ஸோ ராஜ். சரிங்களா. நான் ராஜா அப்படின்னு எழுதிட்டேன். ஸோ இந்த இடத்துல ராஜ். சரிங்களா. ஸோ ராஜ் அப்படின்றவங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது கேஷ் 40,000 இன்வால்வ் ஆகிருக்கு இல்லைங்களா. ஸோ கேஷ் எவ்வளோ இன்வால்வ் ஆகிருக்கு, 40,000. ஸோ அது நமக்கு என்னது, பிஸ்னஸ்க்கு கேபிட்டல். சரிங்களா கண்ணு. இப்போ பாருங்கள், கேஷில் ப்ளஸ் 40,000, கேபிட்டலில் ப்ளஸ் 40,000 சொல்லி என்ன பண்ணுறோம், நம்ம என்ட்ரி பண்ணிட்டோம். சரிங்களா. இப்போ அதே மாதிரி என்ன பண்ணுறோம், இந்த டிரான்சாக்ஷனில் 2 ஆஸ்பெக்ட்ஸ் தான் இருக்குது.
ஸோ அதை ரெண்டையுமே என்ன பண்ணுறோம் நம்ம எடுத்து எழுதிட்டோம். ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷன்ஸ் அப்படியே பாரோ பண்ணலாமா, 40,000 இங்கேயும் 40,000 இருக்கும். ஸோ கிரெடிட்டர் சைடில் எந்த எதுவுமே இருக்காது இல்லைங்களா. ஸோ அடுத்தது பார்க்கன்னு செகண்ட் ஒன் ஓப்பன்டு பேங்க் அக்கௌண்ட் வித் எ டெபாசிட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ என்னது 30,000 வந்து என்கிட்ட இருக்குது சரிங்களா. அந்த 30,000 வச்சு நான் என்ன பண்ணுறேன், பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெபாசிட் பண்ணுறேன் அப்படின்றது அர்த்தம் சரிங்களா. ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட் வித் எ டெபாசிட் ஆஃப் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நல்லா கவனிச்சிக்கோ, உங்கள்கிட்ட 30,000 இருக்குது. அந்த 30,000 நீ என்ன பண்ணுற அப்படின்னா பேங்க்கில் இன்வெஸ்ட் பண்ணுற அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி டெபாசிட் பண்ணுற அப்படின்னா உன்னை விட்டு கேஷ் வெளியே போயிருக்குமா அந்த 30,000. அப்போ என்னது கேஷில் லெஸ் 30,000 சொல்லி என்ன பண்ணி என்ட்ரி பண்ணணும். ஸோ அந்த அமௌண்ட் ப்ளஸ் 30,000 என்ன பண்ணுற பேங்க்கில் நீ அப்படியே போட்டுருவேன் சரிங்களா. ஸோ இந்த இடத்துல புரியுதாக்கன்னு, இப்போ நீ ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணக்குள்ள உன்னை விட்டு கேஷ் வெளியே போகுது. ஸோ கேஷு ஸோ அதை நான் பேங்க்கில் என்ட்ரி பண்ணிடுறேன். ஸோ இப்போ மேலே இருக்கிற டிரான்சாக்ஷன் இதை எடுத்துக்கூடாது, ஒன்லி இந்த அக்கௌண்டிங் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் 40,000ல் 30,000 போச்சுன்னா இவ்வளோக்கண்ணே 10,000 சரிங்களா. அதே மாதிரி பாருங்கக்கண்ணே இங்கே புதுசாக ஒரு டிரான்சாக்ஷன் வந்துடுது, அதை அப்படியே பாரோ பண்ணிக்கோ 30,000. தெரிஞ்சு 40,000 அப்படியே என்ன பண்ணுற கீழே பாரோ பண்ணிக்கோ சரிங்க. அடுத்தது பாருக்கண்ணே பாட் குட்ஸ் ஃப்ரம் ஹரி ஆன் கிரெடிட் ஃபார் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ என்னது ஹரிக்கிட்டேருந்து கடனுக்கு பொருளை வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறான் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அந்த கூட்ஸை வாங்கியிருக்கோம் அப்படின்றப்ப கூட்ஸ்னால நமக்கு ஸ்டாக்கா. அப்போ ஸ்டாக் எவ்வளோ மதிப்புள்ள வேல்யூ உள்ள ஸ்டாக் உள்ளே வந்திருக்கு, 12,000 வேல்யூ உள்ள ஸ்டாக் நமக்கு உள்ளே வந்திருக்கு அப்படின்றது அர்த்தம் சரிங்களா. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், ஹரிக்கிட்ட கடனுக்கு தான் அந்த பொருளை வாங்கியிருக்கோம் இல்லையா கண்ணு. அப்போ அந்த கடன் நம்ம திருப்பி தர வேண்டிய பொறுப்பு இருக்கா. ஸோ அதனால பாருங்கள் தனி எப்படி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். லைபிலிட்டிஸ் கீழே பாருங்கள் கிரெடிட்டாஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கோம். லைபிலிட்டிஸ் கீழே கிரெடிட்டாஸ். ஸோ ரெண்டும் ஒரே மீனிங் தான். ஸோ ரெண்டுமே என்னது அந்த அமௌண்ட்டை திருப்பி தர வேண்டிய லைபிலிட்டி அந்த இடத்துல க்ரியேட் ஆகுது சரிங்களா. ஸோ பாருக்கண்ணே அதுக்கு நேராக கிரெடிட்டாஸ்க்கு நேராக 12,000 ப்ளஸில் போட்டிருக்கேன். நல்லா கவனிச்சிக்கோ, ஏன் இங்கே ப்ளஸ் வருது அப்படின்றத பார்த்துக்கோ. ஸ்டாக் 12,000 வேல்யூவில் ஸ்டாக் எனக்கு அப்படியே உள்ளே வருது. அந்த 12,000 நான் கடனுக்கு வாங்கினதால அந்த 12,000 ஃபுல்லாக என்ன பண்ணணும், நாம ஹரிக்கு நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ அதனால தான் ப்ளஸ் 12,000 அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன் சரிங்களா. அடுத்தது பார்க்கண்ணே ராஜ் வித்ட்ரான் கேஷ் பர்சனல் யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ராஜ் என்ன பண்ணுறாரு, அவங்களோட பர்சனல் யூஸ்க்காக அமௌண்ட் எடுத்துக்கிறாரு சரிங்களா. ஸோ அப்போ அமௌண்ட் எடுக்கிறாரு அப்படின்னா கேஷ் நம்மளை விட்டு முதல்ல என்ன பண்ணுது, கேஷ் வெளியே போகுதா. ஸோ பாருங்கள் கேஷ்க்கு நேராக பாருங்கள் லெஸ் 1,000 போட்டிருக்காங்களா. ஸோ அவரோட பர்சனல் யூஸ்க்காக 1000 ரூபா எடுத்திருக்காங்க, அது கேஷ்லேருந்து லெஸ் பண்ணணும். நெக்ஸ்ட்டு கேபிட்டலேருந்து என்ன பண்ணுக்கன்னு அதை லெஸ் பண்ணி காட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நேராக பாருங்கள் 1,000 ருபீஸ் பாருங்கள் லெஸ் பண்ணி காட்டியிருக்காங்க சரிங்களா. ராஜ் அப்படின்றது யார் அப்படின்னா நம்மளுடைய ஓனர் சரிங்களா. ஓனர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா 1000 ரூபா வந்து என்ன பண்ணுறாரு அவருடைய பர்சனல் யூஸ்க்காக எடுத்திருக்காரு. அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், கேஷில் இருந்து லெஸ் 1,000 கேபிட்டலேருந்து லெஸ் 1,000 என்ன பண்ணுறோம் நம்ம லெஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் ஈக்குவேஷன் பாருங்கள். ஸோ மேலே பார்க்கணும் ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட் வித் டெபாசிட்க்கு வந்து என்ன பண்ணுறோம் நம்ம ஒரு ஈக்குவேஷன்ஸ் போட்டிருக்கோம். இப்போ இதை மட்டும் தான் கன்சிடர் பண்ணணும், மேலே இருக்கிறத கன்சிடர் பண்ணக்கூடாது சரிங்களா. இப்போ பாட் குட்ஸ் ஃப்ரம் ஹரிக்கு எவ்வளோ கொண்டு வருது 10,000 அப்படியே பாரோ பண்ணு. 12 இங்கே எதுவுமே இல்லை. ஸோ அப்புறம் 12,000 அப்படியே பாரோ பண்ணுங்கள். 30,000 இங்கே எதுவும் இல்லை. ஸோ 40,000 அப்படியே பாரோ பண்ணுங்கள். இங்கே என்னது கிரெடிட்டாஸ்க்கு நேராக 12,000 இருக்குது, அந்த 12,000 அப்படியே பாரோ பண்ணு சரிங்களா. அடுத்தது பார்க்கண்ணே வித்ட்ரான் கேஷ் ஃபார் பர்சனல் யூஸ் 1,000. இதை நம்ம இந்த டிரான்சாக்ஷனை பார்த்துட்டோம் இல்லைங்களா. ஸோ இப்போ ஈக்குவேஷன்ஸ் மட்டும் போடலாமா. இப்போ எந்த ஈக்குவேஷன்ஸ் எடுக்கணும், சி போட்டோங்களா. இது மேலே இருக்கிறது கன்சிடர் பண்ணக்கூடாது, இந்த ஈக்குவேஷன்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ 10,000 லெஸ் 1,000 போச்சுன்னா எவ்வளோ 9,000. 12,000 அப்படியே பாரோ பண்ணுங்கள். 30,000 அப்படியே பாரோ பண்ணுங்கள். 40,000லேருந்து லெஸ் 1,000 போச்சுன்னா எவ்வளோக்கான 39,000 சரிங்களா. இப்போ இந்த எப்படி புரியுதாக்கண்ணே. அடுத்தது பாருங்கள் கிரெடிட்டாஸில் 12,000 இருக்குது, அந்த 12,000 அப்படியே என்ன பண்ணுறாங்க பாரோ பண்ணுங்க சரிங்களாக்கண்ணே. இப்போ இந்த டிரான்சாக்ஷன் புரியுதாம்மா. அடுத்தது பாருங்கள் பாட் ஃபர்னிச்சர் பை யூஸிங் டெபிட் கார்டு ஃபார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணுற, நீ வந்து ஃபர்னிச்சர் வாங்கியிருக்க அதுக்கு நீ டெபிட் கார்டு யூஸ் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்கிறேன் சரிங்களா. ஸோ நல்லா கவனிக்கணும், ஒரு ஃபர்னிச்சர் நீ வாங்கியிருக்க, முதல்ல பாட் ஃபர்னிச்சர் வாங்கியிருக்க. ஸோ ஃபர்னிச்சர் உனக்கு எவ்வளோ வேல்யூ இல்லை ஸ்டாக் வேல்யூ உள்ளே வந்திருக்கு அப்படின்னா பாருங்கள்
ஃபர்னிச்சர்னு சொல்லி நம்ம ஒரு காலம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். சரி, நான் சொன்ன மாதிரி கேஷு, ஸ்டாக்கு, பேங்க்கு, ஃபர்னிச்சர், கேபிட்டல், கிரெடிட்டாஸ், லைபிலிட்டிஸ். ஸோ ரெண்டும் ஒன்று தான் சொல்லியிருக்கேன். சரிங்களா. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஸோ இப்போ காலம் ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஃபர்னிச்சர் வந்து எவ்வளோ வேல்யூ சொல்லியிருக்கோம், ஃபர்னிச்சர் எவ்வளோ வாங்கியிருக்கோம், 10,000 வேல்யூவில் ஃபர்னிச்சர் வாங்கியிருக்கோம். ஸோ அந்த ஃபர்னிச்சர் என்ன பண்ணுறோம், 10,000 மதிப்புள்ள ஃபர்னிச்சர் நமக்கு உள்ளே வருது. ஸோ பாருங்கள், ஃபர்னிச்சருக்கு நேரம் என்ன பண்ணுறோம், அந்த டிரான்சாக்ஷனில் நம்ம என்ட்ரி பண்ணியிருக்கோம் எவ்வளோ, ப்ளஸ் 10,000. சரிங்களா. ப்ளஸ் 10,000 வேல்யூவில் ஃபர்னிச்சர் உள்ளே வந்திருக்கு. பட் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், டெபிட் கார்டு யூஸ் பண்ணியிருந்தால பேங்க்கில் வந்து நம்மளை விட்டு என்ன பண்ணுது, 10,000 போகுதா. ஸோ அப்போ என்ன பண்ண, லெஸ் பண்ணி காட்டுமா, லெஸ் 10,000. இப்போ 10,000 நம்மளை விட்டு வெளியே போகுது. ஸோ அதுக்கு கூட்ஸும் நமக்கு உள்ளே வருது. ஸோ இதில் 2 ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கா. ஸோ இப்போ ஈக்குவேஷன்ஸ் பார்க்கலாம் மக்கள். இப்போ எந்த ஈக்குவேஷன்ஸ் எடுத்துக்கணும், இப்போ டி ஆப்ஷன்ஸோட நம்ம ஈக்குவேஷன்ஸ் போட்டோம்னா அதை தான் எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கணும், மேலே இருக்கிறது எதுவும் கன்சிடர் பண்ணக்கூடாது. சரிங்களா. இப்போ இதை மட்டும் தான் எடுத்துக்கணும். எவ்வளோ இருக்கான 9,000. 9,000 அப்படியே பாரோ பண்ணுங்கள். 12,000 அப்படியே பாரோ பண்ணுங்கள். 30,000ல் 10,000 போச்சு அப்படின்னா 20,000. அப்படி 10,000 பாரோ பண்ணுங்கள். 39,000 பாரோ பண்ணு. 12,000 அப்படியே பாரோ பண்ணு. சரிங்களா. இப்போ எப்படி ஃபர்னிச்சர் வந்து டெபிட் கார்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபர்னிச்சரை வாங்கியிருக்கோம். அதுக்கு எப்படி நம்மளை விட்டு கேஷ் வந்து நம்மளை விட்டு பேங்க்லேருந்து அமௌண்ட் எப்படி வெளியே போகுது, 10,000 வேல்யூவில் கூட்ஸ் எப்படி நமக்கு உள்ளே வருது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இங்கே வந்து கூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம ஸ்டாக் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கணும். கூட்ஸோட நேம் ஏதாவது கொடுத்துருந்தாங்க ஸ்பெசிஃபிக்காக, ஃபர்னிச்சரு அப்படின்னு சொல்லி, மெஷின் ஏதாவது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்படின்னா, ஸோ அது ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பண்ணணும், நேம் அந்த அசட்ஸ்க்கெல்லாம் மென்ஷன் பண்ணி இது மாதிரி ஒரு காலம் ஓப்பன் பண்ணும். சரிங்களா கண்ணு. இப்போ இது மாதிரி ஈக்குவேஷன்ஸ் போட்டாச்சா. ஸோ அடுத்தது பாருக்கண்ணு, அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள். சோல்டு குட்ஸ் டு முருகன் அண்டு கேஷ் ரிசீவ்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அது ஒரு பொருளை யாருக்கு விற்கிறோம் அப்படின்னா, நான் வந்து முருகனுக்கு விற்கிறேன். அந்த முருகனுக்கு அந்த பொருளை விற்று நான் என்ன பண்ணுறேன், கேஷை ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அர்த்தம். சரிங்களா. அப்போ நான் கேஷை ரிசீவ் பண்ணுறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு கேஷ் உள்ளே வருது. இது கேஷ் காலம். சரிங்களா. கேஷ் எனக்கு 6,000 வேல்யூவில் கேஷ் எனக்கு உள்ளே வருது. என்னுடைய ஸ்டாக் என்ன பண்ணுது அப்படின்னா என்னை விட்டு வெளியே போகுது அப்படின்றது அர்த்தம். சரிங்களா. ஸோ நல்லா கவனிச்சு வைக்கணும். இந்த இடத்துல பாருங்கள், கேஷு ஸ்டாக்குன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு 2 காலம் ஓப்பன் பண்ணியிருக்கோமா. அப்போ இந்த இடத்துல என்ன மீனிங், கேஷ் எனக்கு 6,000 வந்து என்ன பண்ணிருக்கு, கேஷ் உள்ளே வந்திருக்கு. ஒரு கூட்ஸை விற்கிறது மூலிமா எனக்கு கேஷ் உள்ளே வந்திருக்கா. ஸோ என்னை விட்டு என்ன பண்ணுது, கூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோமா. ஸோ ஸ்டாக் என்ன பண்ணுது, என்னை விட்டு வெளியே போகுது அப்படின்றது அர்த்தம். சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கண்ணே, அப்படியே மேலே இருக்கிற ஈக்குவேஷன்ஸை மட்டும் பாருங்கள். ஸோ 9,000, 12,000, 20,000, 10,000, 39,000, 12,000. இதெல்லாம் எது ஆட் பண்ணுமோ ஆட் பண்ணி, எது லெஸ் பண்ணுமோ லெஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நம்ம பாரோ பண்ணிக்கிறோம். சரிங்களா. பாருங்கள், இதெல்லாம் இப்போ ஆட் பண்ணால் எவ்வளோ வருதுக்கானே 15,000. இதை லெஸ் பண்ணால் 6,000. அப்படியே 20,000 பாரோ பண்ணிக்கோ. 10,000 அப்படியே பாரோ பண்ணிக்கோ. 39,000, 12,000 அப்படியே என்ன பண்ணுறீங்க, பாரோ பண்ணிக்கிறேன். சரிங்களா. ஸோ இப்போ அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கண்ணே. இப்போ அடுத்த டிரான்சாக்ஷன் பாருங்கள், மணி வித்ட்ரான் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா. அப்போ மணி வித்ட்ரான் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ் அப்படின்னா உன்னோட ஆஃபீஸ் யூஸ்க்காக என்ன பண்ணுற அப்படின்னா பேங்க்லேருந்து அமௌண்ட் எடுக்கிற அப்படின்னு அர்த்தம். சரிங்களா. அப்படி பேங்க்லேருந்து அமௌண்ட் எடுக்கிற அப்படின்னா ஸோ பேங்க்லேருந்து 1,000 rupees என்ன அது லெஸ் பண்ணும். சரிங்களா. அப்போ 1000 ரூபா பேங்க்கில் எடுக்கிற அப்படின்னா உன்னோட அக்கௌண்ட்டில் வந்து என்ன ஒரு 50,000 போட்டிருக்க அப்படின்னா அதில் 1000 ரூபா எடுக்கிறேன்னா மீதி எவ்வளோ கண்ணு இருக்கும், 49,000 இருக்கும். சரிங்களா. ஸோ அந்த இதில் லெஸ் ஆகுமா, ஏன் அப்படின்னு நீ 1000 ரூபா எடுக்கிறியா. ஸோ இப்போ 1,000 ரூபி நீ எடுக்கிற. ஸோ எடுத்த அமௌண்ட் என்ன பண்ண நாம் வச்சுக்கிறோம். இப்போ நமக்கு கேஷ் உள்ளே வருதா. ஸோ அதனால தான் நான் இப்போ கவனி. அதனால தான் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 1,000 வந்து ப்ளஸ் ஆகும், லெஸ் வந்து பேங்க்லேருந்து என்ன பண்ணுறாங்க 1,000 ரூபி கம்மி பண்ணுறாங்க. சரிங்களா. பேங்க்லேருந்து என்ன பண்ணுறோம், நான் என்னோடய ஆஃபீஸ் யூஸ்க்காக பணம் எடுக்கிறேன் அப்படின்னா பேங்க்லேருந்து வேல்யூ குறையும். ஸோ அந்த கேஷ் என்னது எனக்கு உள்ளே வருது. கேஷ் என்ன பண்ணுறேன், நான் ரிசீவ் பண்ணுறேன் அந்த 1,000. சரிங்களா. இப்போ பாருங்கள், கீழே இருக்கிற ஈக்குவேஷன்ஸ் வந்து லாஸ்ட் ஈக்குவேஷன்ஸ் பார்த்தோமா, அதோட என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணால் 60,000, 6,000, 90,000, ஸோ 10,000, 39,000, 12,000. சரிங்களா. ஸோ இப்போ பாருக்கண்ணே, இப்போ நம்மளோட ஃபார்முலா ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நம்ம போட்ட சம் கரெக்டாக இல்லையா நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஸோ அதுக்கு என்ன பண்ணும், கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டி ஈக்குவல் டு அசட்ஸ். ஸோ கேபிட்டலோட வேல்யூ என்னதுக்கு நமக்கு 39,000, லைபிலிட்டிஸோட வேல்யூ எவ்வளோ 12,000. சரிங்களா.
இந்த 39,000 ப்ளஸ் 12,000 ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோக்கான வருது 51,000. இப்போ அசட்ஸோட வேல்யூ என்ன அப்படின்னா 60,000, 6,000, 19,000, 10,000 இதெல்லாம் ஆட் பண்ண எவ்வளோக்கான வருது 51,000. இப்போ நம்ம ஃபார்முலாவில் என்ன இருக்குது, கேபிட்டல் ப்ளஸ் லைபிலிட்டிஸ் ஈக்குவல் டு அசட்ஸ் இல்லைங்களா. ஸோ அந்த ஃபார்முலா பிரகாரம் நமக்கு கேபிட்டலோட வேல்யூ லைபிலிட்டிஸோட வேல்யூ ஆட் பண்ணால் 51,000 வருது. அசட்ஸோட வேல்யூ வந்து ஆட் பண்ணால் எவ்வளோ வருது 51,000 வருது. ஸோ இது ரெண்டும் என்னது ஈக்குவலாக இருக்கா. ஸோ இதுதான் அது நமக்கு இந்த மாதிரி ஈக்குவலாக வந்தால் தான் நமக்கு இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து எல்லா டிரான்சாக்ஷனும் கரெக்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம் வெரிஃபிகே பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ என்னது இந்த சம் கரெக்ட் அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்கலாம் சரியாக்கண்ணே. ஸோ அடுத்தது பாருங்கள், இப்போ எக்ஸசைஸ் 2 எப்படி போடுறதுன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும் இல்லைங்களா. ஸோ இதே மாதிரி கண்ணே உன்னுடைய அக்கௌண்ட்ஸ் நோட்டில் எக்ஸசைஸ் 3, 4, 5, 6லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் சரிங்களா. ஏதாவது டவுட்டாக இருந்தால் கண்டிப்பாக என்னது கேளுங்க சரிங்களா கண்ணே. சரி ஓகே கண்ணே. சரி நெக்ஸ்ட் நம்ம அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம் அடுத்த கிளாஸில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேர்னல் என்ட்ரி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சரியா கண்ணே. ஸோ அதோடைய கொஞ்சம் டெஃபினிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை டீச் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எப்படி ஜேர்னல் என்ட்ரி வந்து எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதை முடிச்சிட்டோம், ஜேர்னல் என்ட்ரி முடிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு 3rd யூனிட் ஓவர் சரிங்களா கண்ணே. ஓகேம்மா, தேங்க்யூ.